ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் ஒரு இறுக்கமான ஒரு பயங்கள் உன்னுடைய மனதுக்குள் இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை போட்டு குழப்பிக்கொள்கிறாய். உனக்கு இது பயமோ, இது விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ என்று ஏதேதோ விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்கிறாய். தங்கமான பிள்ளையே, எதையும் எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையே நடத்த நான் செய்வேன். எத்தனையோ விஷயங்கள் குழம்பி நிற்கும் பொழுதிலும் உன்னை நான் குழம்புவதற்காக விடுவது இல்லை. நான் இருக்கிறேன், உனக்கு இன்றும் இருப்பேன், என்றும் இருப்பேன் என்று ஒவ்வொரு கணமும் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் எதையுமே நம்புவதே இல்லை. எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் ஏதோ ஒரு மன வருத்தத்தை மட்டும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். கஷ்டப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டமான சூழ்நிலையிலேயே வைத்திருக்க மாட்டேன். நான் யார் யாருக்கு எப்படி எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும், என்னென்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடலாம் நான் இருக்கிறேன். அதனால் நான் எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் தெய்வமாக இருப்பேனே தவிர உபத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன்களாக இருக்க மாட்டேன். மனிதன்தான் ஒருவன் வாழக்கூடாது என்று நினைப்பான். தெய்வமானவன் நான் எப்பொழுதும் உன்னை வாழவே கூடாது என்று நினைப்பது அல்ல. நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னோடு நான் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பேன். ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளை சந்தோஷமாக இருந்தால்தான் அவரவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்றும் நிம்மதியாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பொழுதும் ஆசீர்வாதம் செய்த குழந்தையாக இருக்க வேண்டும். எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்து கொண்டு உனக்கு ஒரு திருப்தியான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைக்க வேண்டும். நீ அமைதியோடு இருப்பாய், அது எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரியுமா? காலம் மொத்தமும் நான் இருப்பேன். நீ என்னென்ன விஷயத்திற்காக என்னென்ன விதமான விஷயத்திற்காக எதிர்பார்த்தாயோ அது அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாகவே கிடைக்க வைப்பேன். நிறைய துரோகிகள் உன்னை சுற்றி இருந்தாலும் அந்த துரோகிகள் அனைத்தையும் சுக்கு நூறாக எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான பொலிவுகளையும் ஒரு விதமான மிகப்பெரிய சக்திகளையும் நான் கண்டிப்பாகவே கொடுப்பேன். இன்றுதானே ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமாக செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீயே பொறுமையாக இருந்து பார். எல்லா விஷயத்தையும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நான் செய்து கொடுத்து கொண்டு உன்னை திருப்தியாகவும் உன்னை அற்புதமாகவும் வாழ வைத்து கொண்டே இருப்பேன். சில பேருக்கு சில விஷயத்தை சொன்னால் புரியாது. சில விஷயத்தை சில பேருக்கு செய்து காட்டினால்தான் புரியும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும். புரிந்ததா? உன் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு விஷயத்திலேயும் கவலைப்படக்கூடாது. எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் நீ இன்பத்தோடும் முற்றிலும் சந்தோஷத்தோடும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்திற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ நீ எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் கவலைக்கோ நீ இடம் கொடுக்கக்கூடாது. கவலைகள் எதற்கு? முதலில் அதை சொல்லுங்கள். நீங்கள் இடம் கொடுத்தால்தானே கவலைகள் வரும். நீங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் சீரும் சிறப்போடும் நான் இருப்பேன். எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் இன்பத்தோடு நான் இருப்பேன். 4 பேத்துக்கு என்னால் நான் வளர்ந்து 4 பேத்துக்கு என்னால் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சொல்ல முடியும். நல்லதொரு அற்புதத்தை
கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலைமை உனக்கு வரும். நாளுக்கு நாள் நம்பிக்கையோடு நீ இரு. நாளுக்கு நாள் சந்தோஷத்தோடு நீ இரு. என்னால் உனக்கு என்னென்ன விதமான உதவிகளையும் என்னென்ன விதமான அற்புதங்களையும் செய்ய முடியுமோ எல்லா விஷயத்தையும் செய்வேன். எல்லா விஷயத்தையும் அற்புதத்திலேயும் அதிசயத்திலேயும் உன்னை மூழ்கடித்து உன்னை பெரிய அளவில் வாழ வைப்பேன். சாயை சாதாரணமாக நினைக்காதே. சாய் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஆரம்பத்தில் சோதித்தாலும் அவனுக்கு நாள் ஆக அவனுக்கான வெற்றியை கொடுப்பேன். நீ சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக உன்னை ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் தூக்கி நிறுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தாங்கி பிடித்திருக்கிறேன். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் என் கையிலேயே உள்ளது. கூடிய விரைவில் அற்புதம், கூடிய விரைவில் அதிசயம், கூடிய விரைவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் உனக்காக உண்டாகும். என்னென்னமோ விஷயத்தை பற்றி யோசித்தாய். என்னென்னமோ விஷயத்தை பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் கனவுகளை காண்டாய். நீ என்னென்ன விதமான கனவுகளை காண்டாயோ, நீ என்னென்ன விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ நினைத்தாயோ அது எல்லாமும் நடக்கும். புரிந்ததா? எல்லாமும் உன் வாழ்வில் நடக்கும். இன்று நான் கோபத்தோடு தான் இருக்கிறேன். நீ எப்போ பார்த்தாலும் கவலைகளோடு இருக்கிறாய். நான் சொன்னது எதையும் காதிலே வாங்க மாட்டேன் என்கின்றாய் என்ற கவலை என் மனதுக்குள் இருக்கிறது தான். ஆனால் நான் வெளியில் அதை காட்டிக்கொள்வதே அல்ல. எல்லா விஷயத்திலேயும் பொறுமையோடு இருக்கிறேன். அதுக்கு முற்றிலும் காரணம் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதனால்தான். நான் சொன்னதை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தது போலவே நடந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் தோல்வியை சந்தித்தாலும் நாளை நிச்சயமாக வெற்றியை சந்திப்பீர்கள். இன்று 10 ரூபாய் என்றால் நாளை 1 கோடி ரூபாயாக கூட உங்களுடைய வருமானங்கள் உயரும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லது நடக்கும். நாளுக்கு நாள் இன்பங்களோ கூடிக்கொண்டு வாழ்க்கையில் புதியதொரு அத்தியாயம் பிறக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக நான் செய்ய இருக்கிறேன். என்னுடைய கைகளே உங்களுக்கு போதும். என்னுடைய கைகளை இறுக்கி பிடித்தவன் என்று தோற்று போனதாக சரித்திரமல்ல. ஜெயிப்பதுதான் அவனுடைய வேலையே. நல்லதே செய்வேன், நல்லதே நடக்கும். நிறைய நாள், நிறைய பொழுது நீ என்னிடம் ஒவ்வொன்றையும் கேட்டு ஏமாந்து விட்டோமோ என்ன நினைக்கிறாய்? கிடையாது. ஒவ்வொரு நாளும் உன்னை அற்புதமாக உயர்த்தியிருக்கிறேன். இனிமேலும் உயர்த்துவேன். இனிமேலும் அற்புதத்தில் உன்னை ஆழ்த்துவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். பயம் வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.